டீச்சர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பார்த்துட்டு இருக்கோம். அது டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேப்பர் கோட் 65 அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஒரு கல்வி நிறுவனத்துக்கு வழங்கப்படும் மானியத்திற்கான மறுக்கும் அதிகாரம் பெற்ற அலுவலர் பள்ளிக்கல்வி இயக்குனர். மழலையர் மற்றும் தொடக்கப் பள்ளிகளுக்கு பாடம் நடத்த வகுப்புகளுக்கு டேஷ் நியமிக்க வேண்டும். தகுதி பெற்ற பெண் ஆசிரியர்கள். அடுத்த கல்வியாண்டில் கூடுதல் பிரிவுகள் அல்லது வகுப்புகள் துவங்க மாவட்ட கல்வி அலுவலரிடம் உரிய விண்ணப்பத்தினை எந்த நாளுக்கு முன் சமர்ப்பிக்க வேண்டும்? டிசம்பர் 31. கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 படி ஒரு வாரத்தில் ஒரு ஆசிரியருக்கு வழங்க வேண்டிய குறைந்தபட்ச வேலை நேரம் பாடத்திட்டம் தயாரிப்பு உட்பட 45 மணி நேரம். தமிழ்நாடு தொடக்கக்கல்வி சட்டம் 1920 படி தொடக்கப்பள்ளி இடம் என்பது ஒரு மாணவனுக்கு உரிய குறைந்தபட்ச இடம் டேஷ் தர இடத்தை குறிக்கிறது. 9.5 சதுர அடி. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வி பயிலும் மாணவரின் வருவாய் ஈட்டும் பெற்றோர் விபத்தில் இறந்துவிட்டால் அவருக்கு வழங்கப்படும் நிதி உதவி தற்போது ரூபாய் 75,000. ஒரே வகுப்பில் மாணவர்களுடன் மாற்றுத்திறனாளி மாணவர்களும் கல்வி பயில்வது உள்ளடக்கிய கல்வி. ரூரல் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ராஜெக்ட் துவங்கப்பட்ட ஆண்டு 1979. புதிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 2004. அஞ்சல் வில்லை கணக்கு பதிவேட்டை ஒரு அலுவலகத்தில் எத்தனை ஆண்டுகள் பாதுகாக்க வேண்டும்? 3 ஆண்டுகள். தேர்வு நிலை வழங்க ஒரு ஆசிரியர் எத்தனை ஆண்டுகள் பணிபுரிய வேண்டும்? 10 ஆண்டுகள் ஒரே பதவியில். தொடக்க கல்வியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் அல்லது தலைமை ஆசிரியர்களின் பணிப்பதிவேடு பராமரிக்கப்படும் அலுவலர் வட்டார கல்வி அலுவலர். பதவி உயர்வினை தற்காலிக உரிமை விடல் செய்யும் ஆசிரியர் மீண்டும் அப்பதவியினை டேஷ் கால அளவு முடியும் வரை கோர இயலாது. 3 ஆண்டுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். IEDSS என்பதன் விரிவாக்கம். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்டு ஆஃப் செகண்டரி ஸ்டேஜ். உதவி பெறும் மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் பணிப்பதிவேட்டில் உள்ள பதிவுகளுக்கு மேலொப்பமிடும் அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர். 10 ஆண்டுகள் பணி முடித்த நிரந்தர ஆசிரியர்கள் சொந்த அலுவலின் பேரில் ஈட்டா விடுப்பு டேஷ் மாதங்கள் விடுப்பாக அனுபவிக்கலாம். 3 மாதங்கள். பள்ளி குழந்தைகளுக்கு உடல் ரீதியான தண்டனையை உச்சநீதிமன்றம் தடை செய்தது எந்த ஆண்டு? டிசம்பர் 1, 2000. அடுத்த கேள்வி. அரசு தேர்வில் ஆள்மாறாட்டம் தவிர்க்க அரசு தேர்வுகள் துறை அறிமுகப்படுத்தியுள்ள புதிய முறை. விடைத்தாளில் மாணவர் புகைப்படத்துடன் கூடிய முகப்புத்தாள். ஒரு ஆண்டில் ஒரு மாணவர் அல்லது மாணவியர்களுக்கு வழங்கப்படும் விலையில்லா சீருடைகளின் எண்ணிக்கை 4 செட். 4. மெட்ரிக் பள்ளிகளின் முதல்வராக எத்தனை ஆண்டுகள் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்திருக்க வேண்டும்? 5 ஆண்டுகள். தமிழ்நாட்டில் உள்ள மெட்ரிக் பள்ளிகள் நல்ல முறையில் செயல்படுவதற்கான ஆலோசனைகள் வழங்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? முனைவர் SV சிட்டிபாபு. அடுத்த கேள்வி. மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் தொழிற்கல்வி கணினி அறிவியல் ஆசிரியர்களின் தகுதிகாண் பருவம் முடிந்து ஆணை வழங்கும் அலுவலர் யார்? முதன்மை கல்வி அலுவலர். மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் மற்றும் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் பயிலும் 1ஆம் ஆண்டு மாணவர்கள் எத்தனை நாட்கள் உற்றுநோக்கல் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும்? 10 நாட்கள். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு புலப்பெயர்வு சான்றிதழ் வழங்கும் அலுவலர் யார்? அரசு தேர்வுகள் இயக்குனர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பள்ளிக்கல்வி இயக்குநரகத்தில் உள்ள மின் ஆளுமை பிரிவு துணை இயக்குனர் பதவிக்கு நிகரான பதவி எது? முதன்மை கல்வி அலுவலர். கல்வி வளர்ச்சி நாள் எப்போது பள்ளிகளில் கொண்டாடப்படுகிறது? ஜூலை 15. ஒரு சிறுபான்மையினரின் ஆசிரியர் பயிற்சி நிறுவன தாளாளர் ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையை உரிய படிவத்தில் சமர்ப்பிக்க வேண்டியது யாருக்கு?
மாவட்ட கல்வி அலுவலர். தமிழக அரசால் விலையில்லா மடிக்கணினி டேஷ் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. 12ஆம் வகுப்பு. கீழ்கான் பதிவேடுகளில் ஓராண்டு இடைவெளிக்கு பின்னர் அளிக்கப்படும் பதிவேடு எது? தற்செயல் விடுப்பு பதிவேடு. மாநிலத்தில் உள்ள மண்டல உடற்கல்வி ஆய்வாளர்களின் உடற்கல்வி சம்பந்தமான ஆய்வறிக்கைகளை மீளாய்வு செய்யும் அலுவலர் யார்? முதன்மை உடற்கல்வி ஆய்வாளர். அடுத்த கேள்வி, வயது வந்தோர் குறிப்பாக பெண்களுக்கு அடிப்படை கல்வி அறிவை புகட்ட தொடங்கப்பட்ட திட்டம் கற்கும் பாரதம். NLMA இன் விரிவாக்கம் என்ன? நேஷனல் லிட்ரஸி மிஷன் அத்தாரிட்டி. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. நம்ம இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.